ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த வீடியோ என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு வரும்போது இவனும் ப்ரொமோஷன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்போல்லாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு இந்த கேம் விளாண்டுட்டு இருந்தாப்புல, அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்கேமை பற்றி கண்டிப்பாக நம்மளும் பேசியே ஆகணும். அதனால தான் என்ன அப்படின்னா பேசுகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா முக்கியமான விஷயங்களை அதை சொல்ல போகிறேன். விளாண்டுட்டு இருந்தாப்புல என்ன அப்படின்னு சும்மா நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னா கால் பண்ணி கேட்டேன். என்னப்பா விளாட்டில் அப்படி போகுது, நல்லா போகுதா, ஒரு 50 ரூபா காசு இருந்தால் கூட அப்படின்னு சும்மா கேட்போமே என்ன கால் பண்ணி கேட்டேன். இல்லை இந்த மாதிரிலாம் போகலை அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த மாதிரி போகலை அப்படின்னு, ரொம்ப லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னார். எவ்வளோன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்டத்தட்ட லாஸ் ஆகிட்டு. சரி ஓகே, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போடுவோம், கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நான் தான் அப்படி போயிட்டு எனக்கு இப்படி இந்தளவு லாஸ் ஆகிட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. ஏன்னா எல்லோரும் ஆசைப்பட்டு போகிறாங்க, கண்டிப்பாக அதில் காசும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, நம்மளோட காசு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஸ்கேமு தான். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆள் சேர்க்குறது. அந்த ஆள் சேர்க்கறதுல வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் இதில். அதனால தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. நான் வந்து உங்களுக்கு பிக் வருமா ஸ்மால் வருமா தரேன் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இவர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் இவர் வந்து ஒரு ஹேக் ஏபிகே வச்சு தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காரு, விளாண்டுருக்காரு. அதுலேயுமே என்ன அப்படின்னா ஒன்றும் கிடைக்கல, நாமத்தை போட்டுவிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 41,000 தாண்டி வித்ட்ரா போட்டிருக்குது 30,000 ரூபா. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ வித்ட்ரா போட்டிங்களே, அதான் வந்துட்டே அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வித்ட்ரா போடுவேன், வர்றது திரும்பி அதிலே போடுவேன் அப்படின்னாரு. ஆஹா, நான் அப்போ நினச்சேன், சரி தம்பிக்கு பெரிய நாமமாக விழுந்துட்டு. அப்போ பாருங்கள், இது எந்த கான்செப்டில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஆள் சேர்க்கிறது தான். இதில் ஆள் சேர்த்தா தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அதிகமான ப்ராஃபிட்டு பார்க்கலாம். அந்த கணக்கு வழக்கு நமக்கு என்னென்னு தெரியலை. முடிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்ன அப்படி கான்செப்ட் அப்படின்னா, இப்போ அதில் ஒரு 3 கலர் இருக்குது. ஒய்லெட் வந்து ரெட்டு, க்ரீனு. இப்போ இந்த 3 கலர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சும்மா கலரில் வச்சுப்போம். கலர் இப்போ வந்து அந்த ஒரே டைமில் ஒரு 10 லட்சம் பேர் என்ன அப்படின்னா கேம் விளாட்றான். இதுக்குள்ளேயே நிறைய கேம் இருக்குது. அதனால தான் வீடியோ பாருங்கள், நிறைய கேம் இருக்குது. இந்தந்த கேமில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு 1 லட்சம் பேர் கேம் விளாட்றாங்க. அந்த ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பேர் என்ன பண்ணுறான், ரெட்டில் பெட் கட்டுறான். ஒரு 10,000 பேர் என்ன பண்ணுறான், க்ரீனில் பெட் கட்டுறான். ஒரு 20,000 பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒய்லெட்டில் பெட் பண்ணுறான். இப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும், அதாவது அதிகமாக யார் அதில் பெட் பண்ணியிருக்காளோ அது கண்டிப்பாக வராது, அதாவது ரெட்டு வராது. இப்போ இது வரும், இந்த ஒய்லெட்டும் இந்த க்ரீனும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன். ஓகேவா, இந்த கான்செப்டில் தான் போகும். அதாவது பிக்கும் ஸ்மாலும் அதையும் எல்லாமே அதே கான்செப்டில் தான் போகுது. ஓகேவா, அது மாதிரி இதில் நம்பரில் ப்ரெடிக்ட் பண்ணால் அதிகமாக வரும் அப்படின்னு நிறையா பேர் ஏமாறுறாங்க. இப்போ கரெக்டாக பார்த்துங்க. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நான் சின்னதாக ஒரு 9,000 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெட் பண்ணுறாரு. சார் நான் சொல்லிட்டேன் பழக்க தோசத்தில் ₹1 பெட் பண்ணுறாரு. அதாவது ரேண்டமாக தொட்டு பெட் பண்ணுறாரு. அதில் வருமானு பார்ப்போம். அப்படியே வீடியோ கொஞ்சம் ஃபோக்கஸாக பாருங்கள், முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், அது ₹1 நாமத்தை போட்டுட்டாங்க. சரி அப்போ பார்த்துங்க. ஏன்னா நம்ம வந்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. எந்த வழியில் போய் சம்பாதிக்கணும், ஒரு ட்ரேடிங்கில் போய் சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பேஜில் போய்ட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்குன்னு நம்ம ஓரளவு லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டு போய் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ லாஸ் ஆனால் கூட சரி ஓகே, நம்மளால தான் லாஸ் ஆகிட்டு இந்த இடத்துல அப்படின்னு மன திருப்தியாக இருந்தாலும், இந்த காசு வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு வழியில் சம்பாரித்து ₹100 இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவன்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அசிங்கம் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ₹100 நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த ₹100 நம்ம சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறான் 10 பேர் சொல்கிறான்னு கண்டிப்பாக போய் விளையாடாதீங்க. எந்த கேமாக இருந்தாலும் சரி தான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், வேணான்னு சொல்லல. ஆனால் ஃபஸ்ட் எனக்கு இது லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அதோட வந்துடுங்க. திரும்பி நான் அதில் தான் போவேன். போயிட்டு உங்கள் லைஃப்பை வீணடிச்சுக்காதீங்க. எனக்கு சாரி, ஒரு ஃபோன் கால் வந்துட்டு அது என்னென்னா கொஞ்சம் வீடியோ ஆடியோ கொஞ்சம் மாறிட்டு. ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் எல்லோரும் பார்த்துங்க. ₹100 காசு, ஒரு ₹500 காசு போடுறோம் அப்படின்னா அது போயிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா ₹500 ஒரு நாள் சம்பளமாக இருக்கலாம், ₹500 இருந்தால் 5 நாள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை ஒரு ₹500 நீ என்ன பண்ண, நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். நான் வந்து சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சீக்கிரம் நிறைய கற்றுங்க. இல்லையா, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. எனக்கு அந்தளவுக்கு தெரியுமாலாம் தெரியலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடியோ குவாலிட்டியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சளவு சீக்கிரம் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா நமக்குன்னு மைக்கெல்லாம் கிடையாது. நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வர என்கிட்ட கொஞ்சம் மணி வர நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக மைக்கெலாம் வாங்கிடலாம். அது மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக எதை பற்றி வரும் அப்படின்னா நம்ம என்ன வேலை பார்க்குறோம், நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற பற்றின வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போட்டுடலாம்.
இந்த வீடியோவுக்கு எல்லோரும் முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஆசையாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லோரும் யாரையும் நம்பாதீங்க, ஓன் ரிஸ்க், இதை விளாடாதீங்க, அவ்வளோதான்.